தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கடமைகள் என்று வருகின்ற நேரம் இரண்டு வகையாக கடமைகளை பிரிக்கலாம். ஒன்று ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு அடியான் செய்ய வேண்டிய கடமைகள். இன்னும் ஒன்று ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் விரும்பியவர்களை நாடியவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஹுகூக்குல்லாஹிலே ஏராளமான மனிதர்கள் பேணுதலாக இருக்கிறோம். அடியார்களுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதிலே நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள், 5 நேரம் தொழக்கூடியவர்கள், ஃபர்லான நோன்புகளை பிடிக்கக்கூடிய மனிதர்கள், அடியார்களுடைய விடயங்களில் அலட்சியமாக இருப்பதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடியார்களுடைய விடயத்தில் அடியார்கள் மன்னிக்காத வரையில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கிடையாது. அது எவ்வளவு பெரிய இபாதத்தை நாங்கள் செய்திருந்தாலும் சரி. இன்றைக்கு அநியாயம் என்பது சர்வ சாதாரணமான ஒரு விடயமாக மாறிவிட்டது. அநியாயத்துடைய பாரதூரங்கள் எங்களுக்கு விளங்குவது கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு அநியாயம், பல்வகையான அநியாயங்கள், வியாபாரத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய அநியாயம், வியாபாரிகள் செய்யக்கூடிய அநியாயம், இன்றைக்கு கணவன் மனைவிக்கிடையில் நடக்கக்கூடிய அநியாயம், கணவன் மனைவிக்கு துரோகமாக அநீதி செய்கிறான், மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறாள், அநியாயம் செய்கிறாள். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், மக்கள் ஆட்சியாளர்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி பார்த்தால் அநியாயங்களை பல வகையாக சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் ஹுகூக்குல் இபாத் என்னுடைய வாழ்க்கையில் 100க்கு 100% சரியாக இருக்க வேண்டும். அடியார்களுடைய விடயத்தில் நான் சரியான முறையில் நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து லுல்ம அலா நஃப்ஸி. அல்லாஹ்வே சொல்கிறான், இந்த உலகத்திலே அநியாயத்தை எனக்கு நானே ஹராமாக்கி இருக்கிறேன். உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்ய வேண்டாம், உங்களுக்கு மத்தியில் யாரும் அநீதி இழைக்க வேண்டாம். அல்லாஹ்வே அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு அநியாயத்தை நாங்கள் இதை ஒரு பாவம் என்று கூட கருதாத ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபியவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் வாழ்க்கையிலே செய்தார்கள். அந்த ஹஜ்ஜிலே அரஃபாவுடைய மைதானத்தில் சஹாபாக்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த இடம் எவ்வளவு கண்ணியமான இடமோ, இந்த காபத்துல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானதோ, இதை போலதான் ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய மானம், மரியாதை, அவனுடைய உடைமை, அவனுடைய உயிர் இன்னொருத்தருக்கு அதை ஹராம் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நபியவர்கள் எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்றால், கடைசி நபியுடைய சக்கராத்துடைய நேரம், இறுதி 3 நாட்கள் நபியவர்களுக்கு இயலாது, உடம்பிலே எலும்பி நிற்பதற்கு கூட நபியவர்களால் முடியாது.
ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன் இரண்டு சஹாபாக்கள் நபி அவர்களை தோள்களில் சுமந்து கொண்டு மிம்பரிலே நபி அவர்கள் அமர்ந்து ஒரு குத்பாவை செய்தார்கள். என்ன தெரியுமா? அதிலே குறிப்பிட்ட முக்கியமான ஒரு விஷயம்தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த இடத்திலே இருக்கிறேன், யாருக்காவது என்னுடைய வாழ்க்கையில் நான் அநியாயம் செய்திருந்தால், யாருக்காவது ஏசி இருந்தால், யாருடைய மானத்தையாவது மானபங்கம் படுத்தியிருந்தால், யாருடைய சொத்தையாவது நான் அபகரித்திருந்தால், யாருக்காவது நான் கடன் தர இருந்தால், இதோ இந்த இடத்திலே நான் இருக்கிறேன். நான் என்னிடத்திலே கேட்பது மூலமாக உங்களை பழிவாங்க மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன், என்னிடத்திலே தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் நபி அவர்கள். அந்த நபி அவர்களுடைய சக்கராத் அவர்கள் கேட்டார்கள், நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் இந்த இடத்திலே பழி தீர்த்து கொள்ளலாம் நீங்கள். ஒரு சஹாபி எழுப்பினார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் 3 திர்ஹங்கள் கடன் தருவதற்காக தருமதி இருக்கிறது. உடனே சொன்னார்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், தன்னுடைய சாச்சாவுடைய மகன் சொன்னார்கள், இந்த 3 திர்ஹம் கடியும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். பொறுப்பேற்றார்கள், நிறைவேற்றப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய கடைசி முடிவை எப்படி நபி அவர்கள் ஆக்க வேண்டும் என்பதை இந்த குத்பாவிலே நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் நினைக்கிறோம், அநியாயம் நல்லவர்களுக்கு செய்தால்தான் அநியாயம், அல்லது மாற்று மத சகோதரர்களுக்கு நாங்கள் செய்வது அநியாயம் கிடையாது, அவர்களை ஏமாற்றுவது அநியாயம் கிடையாது, அவர்களுடைய உடைமைகளை உயிர்களை பறிப்பது அநியாயம் கிடையாது. அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. தாத்தாரிகளுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரியும். என்ன நடந்தது? முஸ்லீம்கள் செய்த அநியாயம். எத்தனையோ மக்கள், சுபஹானல்லாஹ், ஒரு நாளிலே புகாராவிலே 7 லட்சம் மக்களை கொலை செய்யப்பட்டது முஸ்லீம்களை. ஏன்? முஸ்லீம்கள் செய்த அநியாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அல்லாஹ் நீதமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுடைய நாட்டுக்கு கவர்னராக அனுப்புகின்ற நேரம் ஒரு உபதேசத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஆத், இத்தகி தஅவத்தல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவாயை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவனுடைய பதுவா அல்லாஹ்விடத்திலே எந்த திரையும் இல்லாமல் கபூலாகும். அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இந்த இடத்திலே அது விடயம் கிடையாது. அநியாயம் இழைக்கப்பட்டு ஒரு மனிதனுடைய கண்ணீர் துளி பூமியில் விழுமாக இருந்தால் அது அநியாயம் யார் செய்திருந்தாலும் சரி, உலகத்திலே பெரிய அதிகாரத்தில் உள்ளவர் செய்தாலும் சரி, ஒரு ஆலிம் செய்தாலும் சரி, ஒரு பாமர மனிதர் செய்தாலும் சரி, அநியாயம் என்பது அல்லாஹ்விடத்திலே யார் செய்தாலும் அது அநியாயம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை விட இலகுவாக விளங்கப்படுத்தக்கூடிய ஹதீஸ் வேறும் எதுவும் இருக்காது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத்துடைய நாளையிலே எல்லா மனிதர்களும் விசாரிக்கப்படுவார்கள். ஆனால் கால்நடைகளுக்கு அங்க விசாரணை கிடையாது. ஆனால் அல்லாஹ் கால்நடைகளை விசாரிக்க போகிறான். ஏன் தெரியுமா? ஒரு ஆடு, கொம்பிருக்கின்ற ஆடு இந்த உலகத்திலே ஒரு கொம்பில்லாத ஆடுக்கு குற்றினாலும் அதற்கு பகரமாக நீதியை அல்லாஹ் நாளை கியாமத்திலே வழங்குவானாக இருந்தால் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவுக்கு கவர்னராக அனுப்பினார்கள். அந்த நேரம் ஹதரத் உமருக்கு ஒரு கடிதம் வருகிறது. ஹதரத் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தவறாக எழுதப்பட்ட ஒரு முறைப்பாட்டு கடிதம் வருகிறது. ஹதரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிறார்கள்.
கேட்டார்கள், இந்த கடிதத்திலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த மனிதர் உசாமத் இப்னு கதாதா என்று சொல்லக்கூடிய மனிதர், இவர் சொல்லியிருக்கிறார், இது உண்மைதானா? சொன்னார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், ஏன், ஒரு நல்ல ஒரு சஹாபி, நல்ல நிலைமையில் இருந்தவர். இன்றைய காலத்திலே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதனை எப்படியாவது அவனை கீழுக்கிறக்க வேண்டும், அவனை அவமானப்படுத்த வேண்டும், சமுதாயத்திலே அவனை தலை குனிய வேண்டும் என்று எத்தனையோ பேர் முயற்சிக்கிறார்கள் அல்லவா? அதே போலதான் அந்த மனிதரும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு தவண கடிதத்தை கொடுத்து அவரை கேவலப்படுத்த நினைத்தார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆவை செய்தார்கள், பதுவாவை சொன்னார்கள், அல்லாஹும்ம இன் கான ஹாதா காதிபன், யா அல்லாஹ், இந்த மனிதன் சொல்லுவது பொய்யாக இருந்தால் ஃபஅத்தில் உம்ரஹு, அவனுடைய வாழ்நாளை நீடித்து கொடு, வஅத்தில் ஃபக்ரஹு, அவனுக்கு வறுமையை நீடித்து கொடு. மூன்றாவது சொன்னார்கள், வஅர்ரில் ஹுல் ஃபிதன், அவனை ஃபித்னாக்குள்ளாக்கு என்பதாக துஆ செய்தார்கள். சொல்லப்படுகிறது வரலாறுகளிலே, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்தான். எந்த அளவு ஆயுள் என்றால், தன்னுடைய கண் புருவங்கள் வந்து அவனுடைய கண்ணை மறைக்கும். அவன் கண்ணால் பார்ப்பதென்றால் கண் புருவங்களை தூக்கிவிட்டு தான் கண்ணால் பார்ப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆயுளை நீடித்தான், வறுமையையும் நீடித்தான். பசி தாங்க இயலாது, வறுமை. பாதைகளிலே அவன் செல்லுவான், சிறுவர்கள் எல்லாம் அவனை கேலி செய்து கல்லால் அடித்து துன்பரப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள். ஏன்? ஒரு நல்ல மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு அவதூறு, அநியாயம், அல்லாஹ் கொடுத்த தண்டனை. கண்ணியமான சகோதரர்களே, இது மட்டும் கிடையாது. அதாலத்து சமா என்ற ஒரு கிதாபிலே ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதன், அவனுடைய தொழில் இறைச்சிக்கடை வியாபாரி. அவன் பகதாத்திலே இருக்கக்கூடிய ஒரு இறைச்சிக்கடை வியாபாரி. ஒவ்வொரு நாளைக்கும் அதிகாலையில் சென்று அந்த இடத்திலே அவனுடைய வேலையை செய்வதற்காக அந்த ஆடையோ மாடையோ அறுத்து அதை உரித்து கொண்டு தன்னுடைய தொழிலுக்காக வேண்டி ஊர்களில் வந்து விற்று கொள்வான். ஒரு நாள் செல்லுகின்ற நேரம், சென்று வருகின்ற நேரம், ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு இடத்திலே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள். அந்த இடத்துக்கு சென்று பார்க்கிறான். ஒரு மனிதனை யாரோ ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலைமையில் ஒரு மனிதன் கிடக்கிறார். இந்த மனிதனுடைய கையில் கத்தி இருக்கிறது, ஆடையில் ரத்தம் படிந்திருக்கிறது. இவன் தன்னுடைய ஆட்டு மாடுகளை அறுத்து அந்த இரத்தம் இவனுடைய ஆடையில் இருக்கிறது. இவன் அந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக வேண்டி நினைக்கிறான், ஆனால் காப்பாற்ற முடியவில்லை. அந்த மனிதன் மரணித்து விடுகிறான். அதற்கு பின்னால் மக்கள் எல்லோரும் வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே இந்த மனிதன் கத்தியோடு இருக்கிறான், ஆடையில் ரத்தம் படிந்திருக்கிறது, ஒரு மனிதனுடைய உயிர் பறிபோகி இருக்கிறது. எல்லோரும் முடிவு செய்கிறார்கள், இவன் தான் கொலையாளி. அந்த இடத்திலே அந்த அரசு சபைக்கு கொண்டு போய் அங்கே அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது, இவனுக்கு மரண தண்டனை விதிக்குமாறு. மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. மரண தண்டனை விதித்து தூக்கில் இடப்போகிற நேரம் அவனும் அவனுடைய பிள்ளை, அவளுடைய பிள்ளைகளும் மனைவியும் அந்த இடத்திலே அழுகிறார்கள். அவன் சொன்னான், எல்லா மக்களையும் பார்த்து சொன்னான், இந்த கொலையை செய்தது நான் கிடையாது, இந்த கொலைக்குரிய குற்றவாளி நான் கிடையாது, ஆனால் அல்லாஹ் இந்த இடத்திலே என்னை தண்டித்திருக்கிறான். 20 வருடங்களுக்கு முன்னால் நான் கூஃபாவிலே வாழ்ந்த ஒரு மனிதன். என்னுடைய தொழில் ஒரு படகோட்டி. நான் இந்த கரையிலிருந்து மக்களை அந்த கரைக்கு எடுத்து செல்லுவேன், இதுதான் என்னுடைய தொழில். ஆனால் ஒரு நாள் ஒரு அழகான ஒரு பெண் என்னுடைய படகில் வருகிறாள். அவளை பார்த்தவுடனே எனக்கு விருப்பமாகிறது, அவளை திருமணம் முடிக்க வேண்டும். அவளை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று திருமணம் கேட்டேன். அந்த பெற்றோர்கள் என்னை பார்த்துவிட்டு எனக்காக திருமணம் முடித்து தர முடியாது என்று சொன்னார்கள். கொஞ்ச காலம் போனதற்கு பின்னால், நீண்ட வருடங்கள் போனதற்கு பின்னால் அந்த பெண் மீண்டும் என்னுடைய படகு வருகிறாள். வருகின்ற போது அவளுடைய கையிலே ஒரு குழந்தை இருக்கிறது. அவளை ஏற்றிக்கொண்டு மாலை நேரமாகிற நேரம்
அந்த கரைக்கு விடுவதற்காக வேண்டி செல்கிறேன். நான் கேட்டேன், என்னை தெரியுமா? அந்த பெண் சொன்னால், ஆம் தெரியும், நீங்கள் என்னை திருமணம் கேட்டவர். அந்த பெண் அந்த மனிதன் உடனடியாக அந்த பெண்ணுடைய கையிலே இருந்த குழந்தையை எடுத்து அப்படியே ஆற்றிலே மூழ்கடிப்பதற்காக அப்படியே தாக்கிறான். கழுத்து வரை அந்த குழந்தையை தண்ணீரில் தாட்டிவிட்டான். அந்த மனிதன் சொன்னான், நீ இன்று இரவு என்னோடு தவறாக இருந்தால் நான் உன்னுடைய குழந்தையையும் உன்னையும் நான் விட்டு விடுவேன். அந்த பெண் முயற்சி செய்கிறாள். அவனை தடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்ற அவன் அந்த பெண்ணுக்கு அறைந்தவுடன் அந்த பெண் உளுந்து அந்த இடத்திலே அந்த பெண்ணும் மரணமாகிறாள். அதற்கு பின்னால் அவன் அந்த குழந்தையையும் தண்ணீரில் போட்டுவிட்டு குழந்தையும் தாயும் தண்ணீரில் படகு கவிழ்ந்து அந்த உயிரிழந்து விட்டார்கள் என்று முழு கூஃபா மக்களுக்கும் அந்த செய்தியை பரப்புகிறான். முழு மக்களும் அந்த செய்தியை நம்பிவிட்டார்கள். யாருமே அந்த இடத்திலே சாட்சியம் கிடையாது. அவன் செய்த கொலைக்கு யாரும் சாட்சியம் கிடையாது. ஆனால் அந்த மனிதன் சொன்னான், அன்று செய்த கொலைக்குத்தான் அல்லாஹ் 20 வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் இந்த இடத்திலே என்னை பிடித்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான், وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. அநியாயம் செய்பவர்களை அல்லாஹ் கணக்கெடுக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் ஒன்றும் தெரியாம இருக்கிறான். நாங்க வேண்டிய கூத்த போடலும், எங்கள்கிட்ட வேண்டிய பவர் இருக்குது, வேண்டிய வேலைகளை நாங்க செய்யலாம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் ஒரு நாள் பிடிப்பான். பிடிச்சா தப்பேலாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய பிடி மிக கடினமாக இருக்கும். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எத்தனையோ அனாதைகளுடைய சொத்துகள் அபகரிக்கப்படுகிறது. எத்தனையோ விதவைகளுக்கு சேர வேண்டிய ஹக்குகள் அபகரிக்கப்படுகிறது. எத்தனையோ குமர்களுடைய விஷயங்கள் இன்றைக்கு அபகரிக்கப்படுகிறது, அநியாயம் செய்யப்படுகிறது. ஒரு காலமும் நினைக்க வேண்டாம், அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது. என்ன இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், முழு கொன்றோலும் என்னுடைய கையிலே இருக்கலாம். ரப்பு சொல்கிறான், وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا. அல்லாஹ் அநியாயக்காரர்களை விட்டு வைக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயப்படுவோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம் அதில் ஒன்றுதான். இன்றைக்கு எல்லாரும் நினைக்கிறோம், என்னுடைய சொத்து நான் அதை எப்படி பிரித்து கொடுத்தாலும் யாரும் கேட்பதற்கில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு சட்டத்தை முழுமையாக சொல்லுவதாக இருந்தால், சொல்லியிருப்பதாக இருந்தால், அது வாரிசுரிமையுடைய சட்டம் மட்டும்தான். ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு எப்படி சொத்துக்களை பிரித்து கொடுக்கப்பட வேண்டும், அதில் செய்தாலும் அதுவும் அநியாயம்தான். பிள்ளைகள் பெற்றோரோடு எப்படி நடக்க வேண்டும், அந்த பிள்ளைகள் நடக்காததும் அந்த பெற்றோருக்கு செய்யாத கடமைகளும் அநியாயம்தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் முதலாவது அடியார்களுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ ஜனாசாக்களை பள்ளியில கொண்டு வந்து வச்சதுக்கு பின்னால பள்ளி ஹசரத் சொல்லுவார், இவருடைய குடும்பங்கத்தின் சார்பாக நான் கேட்கிறேன், யாருக்காவது இவர் அநியாயம் செய்திருந்தால், யாருக்காவது மனநோகும் நடந்திருந்தால் மன்னித்து சொல்லுங்கள். கேட்க வேண்டும், தவறு கிடையாது. நாங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டும், தவறு கிடையாது. ஆனால் உயிரோடு இருக்கும் போது என்னுடைய வாயால் நான் செய்த அநியாயத்துக்கு நான் அந்த மன்னிப்பை பெறவில்லை என்றால் நான் நாளை மறுமையில் நஷ்டவாளியாகி விடலாம். அந்த ஜனாசாவிலே எனக்கு நான் செய்த அநியாயம் இழைத்த அந்த மனிதன் கலந்து கொள்ளவில்லை என்றால், அந்த மனிதன் மௌத்தாகி இருந்தால், எனக்கு முன்னால் அந்த மனிதன் மரணித்திருந்தால் என்னுடைய நிலைமை எப்படியாகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதன் வருவான். அவனுடைய அமல்களை எல்லாம் பார்த்தால் பிரம்மாண்டமான அமல்கள். ஹஜ்ஜி செய்திருப்பார், உம்ரா செய்திருப்பார், தொழுதிருப்பார், சதக்கா கொடுத்திருப்பார், ஜக்காத் கொடுத்திருப்பார், எல்லா அமல்களும் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஏசி இருப்பார், ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருப்பார், ஒரு மனிதனுடைய மானத்தை மானபங்கப்படுத்தி இருப்பார், ஒரு மனிதனை பற்றி குறை பேசியிருப்பார்.
கண்ணியமான சகோதரர்களே, ஹதீதிலே தெளிவாகவே வருகிறது, அல்லாஹ் இந்த மனிதனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து யாரெல்லாம் அநியாயம் இழைக்கப்பட்டார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். கடைசியில் எந்த ஒரு நன்மையும் இல்லாத நிலைமையில் நிற்பார். அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிற்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இவருடைய பாவங்களை எல்லாம், இந்த அநீதி இழைக்கப்பட்ட மக்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த மனிதனுக்கு கொடுத்து அந்த மனிதனை நரகத்திலே போடப்படும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லாமே சர்வசாதாரணம். நாவினால் பேசுகின்ற வார்த்தைகள், அடுத்த மனிதனுடைய குறைகள், இன்றைக்கு குறைகளை பரப்புவதற்கு இலகுவாக்கப்பட்ட வலைதளங்கள், சோசியல் மீடியாக்கள், இன்றைக்கு ஒரு மனிதனுடைய குறையை அம்பலப்படுத்துகிறோம். யாருக்கும் அல்லாஹ் அந்த அதிகாரத்தை தரவில்லை. தன்னுடைய திருநாமத்திலே ஒன்று அல்லாஹ் வைத்திருக்கிறான், சத்தார், மறைக்க கூடியவன். ஒவ்வொருத்தருடைய குறையையும் அல்லாஹ் வெளிக்காட்டினான் என்றா யாரு தலை நிமிர்ந்த உலகத்தில் வாழ போறோம்? இன்னைக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நான் சோசியல் மீடியாக்கள்ல ஒருத்தரை பத்தி எழுதுறேன், உலமாக்களை பத்தி எழுதுறேன், சர்வ சாதாரண பாமரனை பத்தி எழுதுறேன், யாரை பத்தி வேணாலும் எழுதினாலும் கண்ணியமானவர்களே, குறை என்றால் அது குறைதான். குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கிறது. அந்த 114 சூறாவிலையும் அல்லாஹ் 3 சூறாக்கள் அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான் தெரியுமா? பதுவாவை கொண்டு ஆரம்பிக்கிறான். அதிலே ஒன்றுதான் வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. ஒரு மனிதனுடைய குறையை, புறத்தை அவதூறு சொல்லி திரியக்கூடிய மனிதனுக்கு வயல்தான், கேடுதான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இரண்டாவது வைலுல் லில் முத்தஃபிஃபீன், வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. மூன்றாவது சூரா தப்பத் யதா அபி லஹபி வ தப். இது 3 சூறாவும் தான் குர்ஆனிலே அல்லாஹ் பதுவாவை கொண்டு ஆரம்பிக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனை பற்றி புறம் பேசினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, விபச்சாரம் செய்வதை விட கொடிய பாவம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுடைய நேரம், மியராஜ் பயணத்தில் இருக்கிற நேரம் நரகத்தை காட்டப்பட்டுச்சு. நபியவர்கள் பார்த்தார்கள். அந்த நேரம் நரகத்திலே சில மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளால் ஆக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய முகங்களை தன்னுடைய கைகளாலே கீறி கிழித்து கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே, யா ஜிப்ரீல், இந்த மனிதர்கள் யார்? சொன்னார்கள், இந்த மனிதர்கள் தான் உலகத்திலே மனிதர்களுடைய குறைகளை பேசி திரிந்தவர்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரல்லாஹு யௌமல் கியாமா. யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையிலே அவருடைய குறையை மறைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு சஹாபி விபச்சாரம் செய்து விட்டார். அல் மாயிஸ் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபி அவர்கள் எங்களை போன்று பகிரங்கப்படுத்தவில்லை. சஹாபாக்களை கூப்பிட்டு இவன் ஒரு விபச்சாரன் என்று அவரை தலை குனிய வைக்கவில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் விபச்சாரம் செய்திருக்க மாட்டீர்கள், அந்த பெண்ணை நீங்கள் முத்தமிட்டிருப்பீர்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்தேன். 2வது தடவையும் சொன்னார். 3வது தடவை சொன்னார், வல்லாஹி ஸனைத யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ் மீது சத்தியமாக விபச்சாரம் செய்தேன். ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. கல்லால் எறிந்து அந்த மனிதனை அந்த இடத்திலே ஹத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவருக்கு எறியப்பட்ட கல் ஒன்று ஒரு சஹாபியுடைய ஆடையில் வந்து அந்த இரத்தத்தோடு படுகிறது. அந்த சஹாபி அந்த ஆடையை, அந்த இரத்தத்தை அருவருப்பாக பார்த்தார். அதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரத்தம் இருக்கிறது, இந்த மனிதனுடைய தௌபா முழு மதீனாவுக்கு பிரித்து கொடுத்தாலும் முழு மதீனாவுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். கண்ணியமானவர்களே, பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் கிடையாது, தவறில்லாதவர்கள் யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கிறான். தவறும் மறதியும் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தது.
புகாரி ஷரீஃபை பற்றி பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை 3 ரக்காத் தொழுகை நடத்தினார்கள், லுஹர் அல்லது அசருடைய தொழுகை. ஒரு சஹாபி வந்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ், எங்களை போல கேட்கல, என்ன யோசனையில வந்து தொழுவிச்சாரோ தெரியா, குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ தெரியா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தல. சஹாபியுடைய தன்மையை பாருங்கள். வந்து கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், தொழுகை சுருக்கப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு அருமையான வார்த்தை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கும் அல்லாஹ் அதிகாரத்தை தரவில்லை. நான் சத்தியமாக சொல்லுவேன், இந்த மிம்பரிலே இருந்து சொல்லுவேன், ஹதீஸ் நபியுடைய வார்த்தை உண்மையானது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதன் தௌபா செய்துவிட்டு அந்த தௌபாவுக்கு பின்னால் திருந்தி வாழ்கிறான், ஆனால் யாரெல்லாம் அவனுடைய பழைய காலத்துடைய பாவங்களை வைத்து அவனை கதைக்கிறார்களோ, அவனை குறை கூறுகிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் இவனை அந்த பாவத்தில் ஆக்காமல் இவனுக்கு மௌத்தை கொடுக்க மாட்டான். குறை கூறுவனுக்கு கடைசி நேரத்தில் சக்கராத்தில் கலிமாவுக்கு நாவு வழங்காது. இன்னைக்கு எல்லாத்த பார்த்தாலும் குறைதான், என்னத்தை பார்த்தாலும் குறைதான் எங்கட கண்ணுக்கு விளங்குதண்டா. கண்ணியமான சகோதரர்களே, எங்கட முடிவுகளை கொஞ்சம் யோசிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இவர் சுவர்க்கவாதி. 3 தடவைகள் சொன்னார்கள். ஒரு சஹாபிக்கு ஆச்சரியம், இவரை பார்த்து 3 தடவைகள் நபி அவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்களே, என்ன காரணம்? அந்த வீட்டுக்கு விருந்தாளியை போல நடித்து கொண்டு போகிறார். அவர் என்ன இபாதத் செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காக. அங்கு போனால் ஒரு இபாதத்தும் கிடையாது. 3வது நாள் வந்த உண்மையை சொன்னார், நான் இதற்காக வேண்டிதான் வந்தேன். அந்த சஹாபி சொன்னார், நான் நபியோர்கள் சொன்னதற்கு இதான் காரணமாக இருக்கும். நான் எந்த மனிதனை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு அணுவளவு கூட தவறான அபிப்பிராயம் கிடையாது. எந்த மனிதனை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் தவறான அபிப்பிராயம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அடுத்த மனிதர்களுடைய குறையை அம்பலப்படுத்தி எங்களுக்கு என்னதான் இன்பம் கிடைக்க போகுது? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எங்கட குறையை வெளிப்படுத்தியே ஆகுவான். அடுத்த மனிதர்களுடைய குறைகளை பேசினா, அடுத்த மனிதர்களை அவதூறு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா அமல்களையும் வாழ்க்கையில் அழித்து விடுவோம். இன்றைக்கு குறைகளை பேசி பேசி எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது. பல பாகங்களாக பிரிந்திருக்கிறோம், பல கோத்திரங்களாக பிரிந்திருக்கிறோம், பல விடயங்களாக பிரிந்திருக்கிறோம். ஒற்றுமை கிடையாது. சஃபில் இருக்கிறோம், ஒற்றுமை என்று நினைக்கிறோம், இல்லை. உள்ளங்கள் இன்னும் ஒன்றுபடவில்லை. சஃபிலே நெருக்கமாக நிற்கிறோமே தவிர உள்ளத்தால் நெருங்கவில்லை. நானும் நீங்களும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி ஒற்றுமையில் இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு முடிக்க போற காலங்கள், எல்லோரும் மௌத்தாக போகிறோம், எல்லோரும் கபரை சந்திக்க போகிறோம். யாரும் நிலைத்திருக்க வந்தவர்கள் கிடையாது, யாரும் ஆட்சியை பிடிக்க வந்தவர்கள் கிடையாது. பிடிக்க வந்தவர்களே இன்றைக்கு கபரிலே. ஃபிரௌன் நினைத்தான், நான் தான் எல்லாம், என்னை அடிக்க ஆள் இல்லை என்று நினைத்தான். கடைசியில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினான். காரூன் நினைத்தான், என்னை விட செல்வந்தன் யாரும் கிடையாது, இது என்னுடைய சொத்து, என்னுடையது என்று நினைத்தான். அல்லாஹ் இன்று வரைக்கும் காரூனை பூமியில் சுழி வாங்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறான். நும்ருத் நினைத்தான், என்னை விட ஆட்சியாளர் யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒரு நொண்டி கொசுவை வைத்து கேவலப்படுத்தி அளித்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய விடயத்திலே செய்யக்கூடிய தவறுகள் அல்லாஹ் மன்னிப்பான். அடியார்களுடைய விடயத்திலே செய்யக்கூடிய தவறுகள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். குறைகளை மறைப்போம், அல்லாஹ் எங்களுடைய குறையை மன்னிப்பான். அநியாயம் செய்திருந்தால் கண்ணியமானவர்களே, கௌரவத்தை பார்க்காதீர்கள். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், எனக்கு கபூரிலே வெற்றி கிடைக்க வேண்டும், கபூரிலே நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே யாரெல்லாம் அநியாயம் செய்திருக்கிறோமோ, அது எப்ப செய்த அநியாயமாக இருக்கலாம், அல்லாஹ் அந்த அடியான் மன்னிக்காத வரையில் மன்னிப்பு கிடையாது.
கிடையாது. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த குத்பாவுடைய சாராம்சமே இதுதான். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அல்லாஹ் அநியாயக்காரர்களை விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு நாள் பிடிப்பான், யாரும் தப்ப முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாக்குவோம், விட்டு கொடுக்கின்ற தன்மைகளை உண்டாக்குவோம், அடுத்த மனிதர்களை மன்னிப்போம், அவர்களுடைய தவறுகளை மறைப்போம். நபியோர்களுடைய வாழ்க்கையில் நபியோர்கள் கொடுத்த மன்னிப்புகள், சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய மனைவியை கெட்டவள் என்று சொன்னவர்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள் என்றால் இதை விட மன்னிப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கிறது? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், எங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் ஆக்குவோம். அடியார்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அல்லாஹு தாலா எம் அனைவருடைய முடிவுகளையும் நல்லதாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே அல்லாஹ் எல்லாருடைய முடிவுகளையும் நல்லதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. எங்களுக்கு மத்தியில் இருக்கிற குரோதங்கள் பிரிவினைகளை இல்லாமல் ஆக்குவாயாக. முழு ஊர்லையும் பரக்கத்துகளையும் செல்வ செழிப்புகளையும் உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அந்த ஏழைகளுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய முடிவுகள் அனைத்தையும் நல்லதாக ஆக்கி வைப்பாயாக. கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. தாங்க முடியாத ஆபத்தான நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளை கியாமத் வரைக்கும் பாதுகாப்பாயாக. இந்த தீனிலே இஸ்திகாமத்தாக வைப்பாயாக. எங்களுடைய துஆக்களை செய்வாயாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.